மோசே உண்மையாய் ஆண்டவரோடு இருந்ததுனால தான் மோசே ஆண்டவரை தரிசித்தார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. மோசே ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். மோசே ஆண்டவரோடு பேசினதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடைய முகத்தை பார்த்து பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து பயந்தார்கள். காரணம், மோசேயுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்படிதான் ஸ்தேவானுடைய முகமும் அப்படிதான். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவுடைய முகமும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 படித்து பாருங்கள். இயேசு மறுரூபமாகும் போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. காரணம், அவருக்குள் கர்த்தர் வைத்த பரிசுத்தம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஜீவிதம், ஆண்டவருக்காய் உண்மையாய் இருந்தால் கட்டாயம் நாளுக்கு நாள் நம்ம உயர்த்தப்படுவோம். நமக்குள் அந்த பரிசுத்த அபிஷேகம் இருந்தால் நம்ம போய் எந்த வீட்டில் தங்குறோமோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நமக்குள் பரிசுத்தம் இருக்கும்போது எந்த வீட்டில் போய் ஜெபிக்கிறோமோ அந்த மனுஷனுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். நமக்குள் பரிசுத்தம் இருக்கும்போது எந்த இடத்துல போய் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோமோ அவர்கள் மனம் திரும்புவார்கள். மற்றவனை நீ பார்க்காத, உன்னை அவதூறு சொல்லியவன் சொல்லிட்டே இருப்பான். அதனால நீ அந்த பாவத்தை தேடாத. ஹல்லேலூயா. உன்னை சொல்லியவன் சொல்லுவான், உன்னை பேசியவன் பேசுவான். ஆனால் இயேசுவை போன்ற பரிசுத்தம், இயேசுக்கு பரிசுத்தம் எப்படி வந்து தெரியுமா? அவர் மறுபடியும் 40 நாட்கள் இருந்தார். 40 நாட்கள் இருந்து இயேசு தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்ட போது அங்க ஒருத்தன் வந்தான். பிசாசு முதல்ல வந்தான். நீங்க பரிசுத்தமாய் வாழும் போது பிசாசு முதல்ல உன் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவான், நெருக்கத்தை கொண்டு வருவான். ஆனால் அந்த பரிசுத்தத்தில் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க, எனக்கு என் மகனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அவன் என்னை வராமல் இருந்தான்னா ரொம்ப நல்லது, மருமகளை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அல்லேலூயா. ஐயா, மகனை பார்த்தா பயப்படியதும், மருமகளை பார்த்து பயப்படியதும், பிள்ளைகளை பார்த்து பயப்படியதுக்கும் ஒரே காரணம், உன்கிட்ட கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்கிட்ட கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. நீ 10 மாசம் சுமந்த பிள்ளையை பார்த்து நீ பயப்படுகிற. அப்ப அவனுக்கு முன்ன உன்னுடைய சாட்சி கெட்டு போனது. அவனுக்கு முன்னாடி உன்னுடைய ஜீவிதம் கெட்டு போனது. உன் பிள்ளைகளும் குறை சொல்லலாம், நீ போடுற வஸ்திரத்தை குறை சொல்லலாம், உன்னுடைய நடையை குறை சொல்லலாம். ஆனால் இயேசு உனக்குள் பிரகாசிக்கும் போது, அல்லேலூயா, இயேசு உனக்குள் அபிஷேகத்தை வைக்கும் போது ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. யாரும் உன்னை மேற்கொள்ள ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார்.